நான் யாரென்று பார்ப்பது எப்படி? கேள்வியே நான் யாரென்று பார்ப்பது எப்படி? பதில், வெளி விஷயங்களாய் இருந்தால் இப்படி அப்படி என்று சொல்லலாம். தன்னைத்தானேதான் உணர வேண்டும். பதில், பகவானுடைய பதில், வெளி விஷயங்களாய் இருந்தால் இப்படி அப்படி என்று சொல்லலாம். தன்னைத்தானே தான் உணர வேண்டும். இந்த பதில் ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியங்கள் புதிந்து இருக்கின்றன. எதையெல்லாம் நம்மால் பார்க்க முடியும்? இப்ப நீங்க லேப்டாப்லயோ அல்லது செல்போன்லயோ என்ன நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய போனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வீடு சுத்தி இருக்கிற நீங்க இருக்கக்கூடிய இடத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தல் அப்படிங்கும் போது பார்ப்பவன், பார்க்கப்படுகின்ற பொருள் ரெண்டு அங்க வருகிறது. இந்த பதில புரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் சொல்றத அழகா அப்படியே சொல்லக்கூடிய பதில்களோட டிராவல் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். பார்ப்பவன், பார்க்கப்படுகின்ற பொருள். இப்ப நீங்க பார்ப்பவன், நான் பார்க்கப்படுகின்ற பொருள். உங்களால் பார்க்கப்படுகின்ற அனைத்தும் உங்களிலிருந்து வெளியில வேறாக இருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் வேறாக நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அப்ப எதை பார்க்கிறதா இருந்தாலும் பார்த்தல் என்ற ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் பார்ப்பவன் இருக்க வேண்டும், பார்க்கப்படுகின்ற பொருள் இருந்தால்தான் இரண்டு பொருளுக்கு நடுவிலே நடக்கக்கூடியதுதான் பார்த்தல் என்ற ஒரு செயல். அப்படி இருக்கும் பொழுது கேள்வி என்ன? நான் யார் என்று பார்ப்பது எப்படி? அருமையான ஒரு கேள்வி. ஆழமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் யார் என்று பார்ப்பது எப்படி அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு அந்நியமாக இருக்கிறது, நம்மிடம் இருந்து வேறாக ஒன்று இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியும். இப்போ உங்க உடம்ப நீங்க பாக்குறீங்களான்னா பாக்குறேன். உங்க கை கால்களை நீங்க பாக்குறீங்களான்னா பாக்குறேன். உங்க மனசை நீங்க பாக்குறீங்களான்னா பாக்குறேன். எப்படி? என்னுடைய எண்ணங்கள், அதை நான் பார்க்கின்றேன். என்னுடன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை பார்ப்பதன் மூலியமாக எனக்கு தெரியுது. கண்ண மூடுனா எனக்கு தெரியுது. நானே பார்க்கிறேன் அப்படின்னா எப்படி நான் என்னையே பார்க்க முடியும்? ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி முன்னாடினா நம்ம உடம்பு தெரியும். இப்ப நான்ற உணர்வுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஆழ்ந்த தூக்கத்துல நான்ற உணர்வுக்கு அந்நியமா இந்த உடம்பு, மனசு இருக்குது. இந்த உடம்பு இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியும். இந்த மனசு இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியும். அதை பிரித்து நான் என்ற உணர்வை பிரிக்க முடியும். நான் என்ற இந்த ஆத்ம உணர்வையும், மனதையும், உடலையும், வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தையும், உலகத்தில் தெரிகின்ற அனைத்து பொருளையும் பிரிக்க முடியும். நான் என்ற உணர்வு வேறு, பார்க்கப்படுகின்ற பொருள் வேறு. அதனால்தான் என் மனசை நான் பார்க்கிறேன், என்னுடைய உடம்பை நான் பார்க்கிறேன், என்னுடைய உறவை நான் பார்க்கிறேன், என்னுடைய உடைமைகளை பார்க்கின்றேன். எதையெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அவை அனைத்தும் என்னிடமிருந்து வேறான ஒன்றைத்தான் என்னால் பார்க்க முடியுமே தவிர என்னையே நான் என்ற உணர்வை நான் பார்க்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் வெளி விஷயங்களாய் இருந்தால் இப்படி அப்படி என்று சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேனா அப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு பொம்மை ஏதாவது இருக்குதுன்னா, ஒரு முருகருடைய பொம்மை இருக்குன்னா முருகருடைய பொம்மை இப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணலாம். அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்கா இப்படிலாம் ஊர் இருக்குதுன்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்ப வெளியில ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். நாமரூபங்கள் இருந்தா மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்ப கேள்வி என்ன? நான் யார் என்று பார்ப்பது எப்படின்னா, உன்னையே நீ எப்படி பார்க்க முடியும்? நீங்க இப்ப என்ன பாக்குற மாதிரி உன்னையே நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கறதான் பகவான் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே நான் யார் என்று பார், நான் யார் என்று உணர் அப்படின்னா, பார்த்தல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. இப்ப உங்களை நீங்க பார்க்க முடியாது. உடம்ப பார்க்கலாம், உங்க மனசை பார்க்கலாம்,
இப்ப நான்ற உணர்வை நீங்க பார்க்க முடியுமான்னா எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. சரி, நான்ற உணர்வு இப்ப நீங்க இருக்கீங்களா அப்படிங்கும் போது இருக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். உடம்புல இருக்கேன், என் மனசுல இருக்கேன், உடம்புக்கு வெளியே உலகத்துல நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் நீக்கி பார்த்தா கூட நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டா நான் என்ற உணர்வு இருக்கிறது என்பதை நம்மால் சொல்ல முடியும். ஏனென்றால் ஆழ்ந்த தூக்கத்துல இந்த உடம்புன்ற உணர்வு எனக்கு கிடையாதே தவிர நீங்க அங்க இல்லாம போனீங்களான்னா நான் இருந்தேன், எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல, என்னவாக இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றாக நான் இருந்து அங்கே அனுபவித்தேன். நான் இருந்தேன் என்பதை என்னால் மறுக்க முடியவில்லை. நேற்று நைட்டு படுப்பதற்கும் இன்று காலை நான் கண் விழிப்பதற்கு முன்னாடி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நான் என்னவாக இருந்தேன் என்று, எப்படி இருந்தேன் என்று, எங்கே இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இருந்தேன், தூக்கத்தை நான் தான் அனுபவித்தேன் என்று நாம் சொல்கின்றோம். அப்ப இருந்தேன் என்பதை நம்மால் நீக்க முடியாது. உங்களை நீங்கள் பார்த்தீர்கள், நான் என்ற உணர்வை பார்த்தீர்கள் என்றால் நான் என்ற உணர்வை பார்க்கக்கூடிய ஒன்று கிடையாது. நான் என்ற உணர்வு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று. நான் அதுவாகவே இருக்கின்றேன். நான் இருக்கின்றேன் என்பதனால்தான் அதை என்னால் அந்த இருக்கின்றேன் என்பதே அறிவு ரூபமானது, உணரக்கூடியது தான். இருப்பாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதுதான் சச்சிதானந்தம்ங்கிற சப்தத்துல நம்ம சொல்றோம். எது ஒன்று இருக்கிறதோ, நான் இருக்கிறேன் நீங்க சொல்லும் பொழுதே அது அறிவாக மாறிவிடுகிறது. நீங்கள் உங்களை உணராமல் நான் இருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? ஆழ்ந்த தூக்கத்துல நான் இந்த சரீர உணர்வோடு இல்ல, அது உண்மை. ஆனா நானே இல்லாமல் போனனா என்றால் பார்த்தால் நேற்றுக்கும் இன்றைக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நான் இருந்தேன், ஆனால் சரீர உணர்வோடு இல்லை. மயக்கம் படும் போதோ ஆழ்ந்த தூக்கத்திலோ ஏதோ ஒரு நேரத்துல நாம் இல்லாமல் போகின்றோம், சரீர உணர்வு இல்லாமல் போகின்றோம். ஆனால் இந்த ஜீவன் என்ற உணர்வானது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது விழிக்கும் போது நம்மால் தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது. அப்ப அந்த இருப்பு என்ற உணர்வு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லும் பொழுதே எப்படி சொல்றோம்? நம்மளா இருக்கிறதுனால அது இருந்துச்சுங்கிறத நீங்க பார்த்தீங்களா, உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அது பார்க்கக்கூடியது கிடையாது. நீங்களாகவே இருப்பதினால்தான், அது உணர்ந்ததினால்தான் நான் இருந்தேன் என்று சொல்கிறேன். எப்படி இருந்தேன் என்று தெரியவில்லை, ஆனால் இருந்தேன். பார்த்தல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க பாக்குற விஷயத்தை எல்லாமே உணரணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்க முன்னாடி நிறைய மனிதர்கள் போறாங்க, அவங்கள பாக்குறீங்க, அவங்கள பார்த்தோன்னு அவங்கள அப்படியே உணர்றீங்களா? நீங்களாவா அதை பாவிக்கிறீங்களா? கிடையாது. சோ இங்க இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் யார் என்று நாம் தேடும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய பதிலானது, உணர்வானது, அது நீங்கள் தான். நீங்கள் இருக்கின்ற அந்த இருப்பு உணர்வு தான் இருக்கிறேன் என்ற அறிவாக வெளிப்படுகிறது. அப்படி இருப்பாகவும் அறிவாகவும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவும் கான்சியஸ்னஸ் ஆகவும் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கிறத வெளியில ஒரு பொருள் பார்க்கிற மாதிரி பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து வேறானதா இருந்துச்சுன்னா தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர நீங்களாகவே இருக்கிறத எப்படி பார்க்க முடியும்? அப்ப நம்மால் பார்க்கப்படுவது எல்லாமே நாமல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் உடம்ப நான் பார்க்கறேன்னா உடம்ப தள்ளி என்னால இருக்க முடியும். என் மனசை நான் பார்க்கறேன்னா என் மனசை தள்ளி என்னால இருக்க முடியும். இந்த உலகத்தை நான் பார்க்கறேன்னா உலகத்தை தள்ளி என்னால இருக்க முடியும். எது எல்லாம் பார்க்கப்படுகிறதோ அது நான் அல்ல. எது பார்க்க முடியாததோ ஆனால் இருக்கின்றது, இருப்பு உணர்வாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாம, அதை ஒதுக்க முடியாமல் எது இருக்கின்றதோ அதுதான் நான் என்ற இந்த உணர்வு. அதுக்குதான் பகவான் சொல்றாரு, தன்னைத்தான் உணர வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் அந்த உணர்வுல தான் இருக்கிறீங்க, அதை ரீக்ளைம் பண்ண மாட்டேன்றீங்க, அதை ரெக்கவர் பண்ண மாட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிடுறீங்க பிரச்சனைன்னா, இந்த சரீர சம்பந்தப்பட்ட இந்த உணர்வையே நான் என்று முழுமையாக நம்பி பல ஜென்மமாக பல காலமாக இந்த உடம்பிலே வாழ்ந்து விட்டோம்.
அந்த உணர்வு அப்பப்போது இரவு காணாமல் போய் பகலிலே வரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது. விழித்த பின் வருகிறது, தூங்கும் போது காணாமல் போகிறது. அந்த உணர்வு தான் நான் என்று நீங்கள் ரொம்ப காலமாக நம்பி அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில பழகி இருந்ததுனால அதை தவிர வேற உணர்வு இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்லை. இங்க பகவான் நான் யார் என்று நம்மை உணர வேண்டும் என்பது இந்த விழிப்பு நிலையில் வருகின்ற இந்த நான் உணர்வு கிடையாது. இதுக்கு பேர் அகங்காரம். இந்த அகங்காரமே இருப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ, கனவு, விழிப்பு, தூக்கம் என்ற இந்த மூன்று, ஜாக்ரத், சொப்ன, சுசுப்தி, வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், இந்த மூணு ஸ்டேட்டும் எது மேல நடக்குது, எது ஆதாரமா வச்சு அது வெளிப்படுது. இந்த ஆகாயம் என்ற ஒன்று இருப்பதினால்தான் பூமி, சூரியன், சந்திரன் அனைத்தும் இருக்கின்றது. ஆகாயம் தான் அனைத்திற்கும் இடம் கொடுக்கிறது. இது அதனுடைய காரியங்களை செய்வதற்கு. ஜாக்ரத், சொப்ன, சுசுப்தி என்ற இந்த மூன்று நிலைகளும் மாறி மாறி நடப்பதற்கு எது பேஸா இருக்கு, ஆகாயம் போல் எது ஆதாரமாக இருக்கிறதோ அதைத்தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வெளி விஷயங்களா இருந்தால் இப்படி அப்படி என்று சொல்ல முடியும். ஸ்பேஸை டிஸ்கிரைப் பண்ணுங்களேன், ஆகாயத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா நம்மளால? காற்றை டிஸ்கிரைப் பண்ணலாம், நெருப்பை டிஸ்கிரைப் பண்ணலாம், தண்ணியை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஆனா ஆகாயத்தை நம்மளால பெருசா டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது போலதான் இங்க என்ன சொல்ற, தன்னைத்தானே உணர வேண்டுமே தவிர நான் யார் என்று ஒரு பொருளை பார்ப்பது போல நீ பார்க்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ஸ்தூல கண்ணு, நமக்கு இருக்கிற கண்ணை வச்சு பொருளை பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம முன்னாடி அப்படியே ஒளிரும், அப்படியே ஜோதி பிளம்பாக வெளிப்படும். அந்த ஜோதி பிளம்பை இப்ப எப்படி நீங்க என்ன பாக்குற மாதிரி அந்த கண்ணால என் கான்சியஸ்னஸை பார்ப்பேன்னு நீங்க ஏதாவது ஒரு ஆன்மீகத்துல கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. எது உங்களால் பார்க்கப்பட்டாலும் சரி, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்று வந்து விடுகிறது. நீங்கள் இறைவனுடைய தரிசனத்தை பார்த்தாலும் சரி, அதிசயமான பல சித்திகளை பார்த்தாலும் சரி, எப்பொழுது நீங்க பார்க்கப்படுகின்ற ஒன்று இருக்கிறதோ, பார்த்தல் என்ற அந்த ரெண்டு விஷயம் இல்லாம நடக்காது. பார்த்தல் என்ற செயல் அப்பயே புரிஞ்சுக்கணும். நல்லது.